வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் பீஸ்ட் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஸ்லிங் பீஸ்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோடி ரோட்ஸ் இப்போ நடக்க போகிற நைட் ஆஃப் சாம்பியன் பழைய பேர் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. சரிப்பா, கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு. அதே போல் அவருடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பையும் டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போதைக்கு எனக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது, அந்த செய்தி உங்கள்கிட்ட சொல்லட்டா? அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ் வின் பண்ணி சில தினங்கள் ஆயிடுச்சு. அந்த டைட்டில் இப்போ தான் கொண்டு வந்தாங்க. டிசைனிங் மாற்றுறதோ இல்லாட்டா அதை காட்டாமல் இருக்கிறதோ நல்லா இருக்காது. கோல்டு கலரில் தங்கம் மட்டும் மின்னுதில்ல, நல்லா இருக்குல்ல. அதனால் WWE பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதாவது யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை இப்போதைக்கு கோடி ரோட்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுல. அப்படி வெற்றி பெறும்போது கஸ்டமேட் யூஎஸ் சாம்பியன்ஷிப், அதாவது ஆக்சுவலி இது ஒரு கூத்து என்ன தெரியுமா, அமெரிக்கன் நைட்மேர்னு சொல்லிட்டு அவருக்கு பேருக்கு முன்னாடியே அமெரிக்கா இருக்குது, யூஎஸ் பேர் இருக்குது. அதே மாதிரி அவர் கையில் யூஎஸ் சாம்பியன்ஷிப் போச்சுன்னா அவ்வளோதான், அந்த அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பாகவே பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக மாற்றிடுவார். ஏன்னா அவருடைய லோகோவும் யூஎஸ்ஐ கொடி வச்சு தான் இருக்கும். அமெரிக்கன் நைட்மேர் அந்த லோகோவும் சரி, நம்ம யூஎஸ் சாம்பியன்ஷிப்பும் சரி அமெரிக்காவுடைய சிம்பிளில் தான் இருக்கும். ஸோ அப்போது கோடி ரோட்ஸ் அவருடைய கஸ்டமேட் டைட்டில் யூஎஸ் டைட்டில் கொண்டு வந்துடுவார். அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பை அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பாகவும் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை அவர் வச்சிருக்கும் நாட்கள் வரை கஸ்டமேட் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. இது செய்தி தாங்க, நடந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு முதல்ல கோடி ரோட்ஸ் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும். ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் யூஎஃப்சிக்கு போயிருக்காரு. சமீபம்னா நேற்றுக்கு தாங்க யூஎஃப்சிக்கு போயிட்டு அங்கே உள்ள மேட்சஸ்லாம் பார்த்துருக்கிறாரு. யூஎஃப்சிக்கு ரேண்டி ஆர்டன் போனதை பார்த்து பல பேரும் பார்த்தீங்கன்னா யூஎஃப்சி மேலெலாம் ரேண்டி ஆர்டனுக்கு கண் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடிலாம் யூஎஃப்சி போனதில்லை, இப்போ யூஎஃப்சிக்கு போயிருக்கிறதுனால ஒரு பெரிய கண் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிஸ்னஸ் டீலிங் தான். ஏன்னா யூஎஃப்சியில் சண்டை போடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லர் பேர் தெரில, அந்த MMA ஃபைட்டர் ரேண்டி ஆர்டன் கிட்ட கை கொடுத்துட்டு போனார். அதை வச்சே தெரியுது இது WWE பண்ண வேலை தான். ஏன்னா WWE சரி யூஎஃப்சி சரி ஒன்றா இருக்கிறாங்க. ரேண்டி ஆர்டனை கொஞ்சம் கொண்டு போனால் செலிபிரிட்டியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ரேண்டி ஆர்டனுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்து ஆடியன்ஸ் சைடில் உட்கார வச்சதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி WWE லைவ் ஷோஸ் பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க. அந்த லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கோடைய டோர்னமெண்ட் மேட்சை நடத்திருக்கிறாங்க. அது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா LA நைட் வெர்சஸ் எஸ்கோபார். ஆல்ரெடி எஸ்கோபார் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்மாக்டவுனில் LA நைட்டு கூட விளையாடுற வேண்டியது. பட் ஆனால் டைம் டியூரேஷன் காலமாக அந்த மேட்ச் நடக்கலை. இதை நெக்ஸ்ட் வீக் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் WWE இன்றைக்கி நடந்த லைவ் ஷோலையும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா LA நைட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிருக்கிறாரு கிங் ஆஃப் த ரிங்கோடைய குவாலிஃபையராக. இந்த மேட்ச் ஸ்மாக்டவுனில் நடக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இந்த மேட்சை லைவ் ஷோலேயே நடத்தி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் மோத போகிறது நம்மளுடைய LA நைட் தான். ஏன்னா எஸ்கோபார் தோற்று போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்லருடைய சேஞ்சில் நேமில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. டாங்கா லோவா, இவர் தெரியும் நினைக்கிறேன், டாங்காவோட பிரதர்னு சொல்லிட்டு வந்தார்ல, அவர் பேர் டாங்கா லோவா அப்படின்னு தானே இருந்தது. இப்போது டாங்கா இல்லை டோங்கா லாவா அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. அந்த ஏக்கு பதிலாக ஓ லெட்டரை சேர்த்து லைட்டாக நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க WWE. இந்த நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே நான் சீரியஸாக தான்ப்பா சொல்கிறேன். இப்போ ஒரு உடம்பை பார்க்குறீங்கல்ல, இந்த உடம்பு எந்த ரெஸ்லருடைய உடம்பு அப்படியே கூகுளில் போயெல்லாம் சர்ச் பண்ணாமல் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு மனசில் யார் தோணுதோ அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். கரெக்டாக கமெண்ட் பண்ணணும்ப்பா. சரி, நான் ஒரு 10 கவுண்ட் என்னட்டா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? இவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா கெவின் நாஷ். இவர் ட்ரிபிள் ஹைச்சோடைய டீமில் இருந்தவர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சம்மந்தமே இல்லாமல் இந்த தாத்தாவை ஏன்ப்பா பம்புக்கு இழுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் உனக்கு கேள்வி கேட்டோம்ல, அதோடைய ஆன்சர் இது தான். எஸ், அந்த பாடி கெவின் நாஷோடைய பாடி தான். என்னடா அது தலை பார்க்க வேறு மாதிரியும் உடம்பு பார்க்க வேறு மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணி தாத்தா இந்த அளவுக்கு வச்சுருக்கிறாரு. தாத்தாவே இந்த அளவுக்கு வச்சுருக்காரு பெருசாக. நாம் தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே தொப்பையை வச்சுக்கிட்டு இருக்கோம்.
அதுக்கப்புறமா எனக்கு இது ஒன்லி ரூமர் செய்தியாக தான் கிடச்சிருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, லிவ் மார்கனுக்கும் பெக்கி லிஞ்சுக்கும் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுதுல்ல. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் எப்படி சொல்லப்படுது தெரியுமா? லிவ் மார்கன் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சுக்கு அகைன்ஸ்டாக டைட்டில் மேட்ச்சில் விளையாடும்போது லிவ் மார்கனுக்கு சப்போர்ட்டிங்காக டாமினிக் மிஸ்டரியோ வருவார். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டபிள்யூபிள்யூடைய உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி ஒரு சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுக்கும் டாமினிக் மிஸ்டரிக்குமான அந்த பாண்டிங்கை பேக் ஸ்டேஜில் மறைமுகமாக டபிள்யூபிள்யூ காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டோரி ஒருவேளை பாசிபிள் ஆனால் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் தோண வைக்குது. அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதாவது அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, கோடி ரோட்ஸை வந்து டபிள்யூபிள்யூஇ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் சொல்ல மாட்டேங்காங்க. டபிள்யூபிள்யூஇ சாம்பியன் தானே சொல்கிறாங்க, அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன். அப்போது ரோமன் ரெயின்ஸ்கிட்ட ஸ்டில் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்குது. ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்ட்ரீக்கும் வந்து கண்டினியூ தானே ஆகுது. டபிள்யூபிள்யூ வெப்சைட்லேயும் டபிள்யூபிள்யூ டைட்டில் தனியாக, யூனிவர்சல் டைட்டில் தனியாக, அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் தனியாக தானே போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. கேட்டாண்டா ஒரு கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி அந்த ஃபேனோடைய கேள்வி வந்து நியாயமானது. டபிள்யூபிள்யூ தான் பண்ணிருக்கிறாங்க உண்மையிலேயே. ஆனால் ஆக்சுவலி இப்போ ரோமன் கிட்ட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருந்த அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பு. ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பையும் யூனிவர்சல் டைட்டிலையும் கொடுத்து தான் இந்த டைட்டிலை வாங்கினார். இந்த டைட்டிலை வாங்கினதுக்கப்புறமா அந்த டைட்டிலை தொடவே இல்லை. பாலியம் நோட்டு தான் தொட்டார். ரோமன் ரெயின்ஸ் தொடவே இல்லை பழைய சாம்பியன்ஷிப்பை. இப்போது இந்த சாம்பியன்ஷிப்போட பேர் பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால தான் டபிள்யூபிள்யூஇ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மதிச்சிருக்கிறாங்க. இதில் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா மறக்க வச்சுட்டாங்க. அதுக்குன்னு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட அந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சாம்பியன்ஷிப்பையே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து எரேஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி டபிள்யூபிள்யூ அந்த சாம்பியன்ஷிப் பேர்லேருந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற பேரை அழிச்சிட்டாங்க. இதனால் ஒரு ரசிகர் கேட்ட கேள்வி உண்மையிலேயே அது கரெக்டான கேள்வி தான். இப்போ ரோமன் ரெயின்ஸ் திடீர்னு வந்து நான் உங்ககிட்ட டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை தான் டிஃபெண்ட் பண்ணேன், யூனிவர்சல் டைட்டில் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வம்பு கூட எழுகலாம். அந்தளவுக்கு அவருக்கு திறமையான ஆள் தான். பட் ஆனால் டபிள்யூபிள்யூ அப்படிலாம் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் இருக்கும்போது அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. கோடி ரோட்ஸ் கிட்ட போன பிறகு தான் மென் பண்ணானுங்க. ரோமன் ரெயின்ஸ் அசம்பிளியாக வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன் தான் சொன்னாங்க. அந்த டைட்டில் ரோமன் ரெயின்ஸை விட்டு தான் போனதுக்கப்புறமா தான் அந்த பேர் மாறுதுக்கு அப்படிங்கிறதுனால பேர் லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறனால தான் மாற்றிருக்கிறாங்க. அதனால் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ரோமன் ரெயின்ஸ் தனியாக வச்சுருக்காரு. டபிள்யூபிள்யூ டைட்டில் தான் தோற்றுக்காரு நினைக்காதீங்க. ஏன்னா ரெண்டு டைட்டிலையும் ஒன்றாக்குனால தான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ரால ஒரு புது சாம்பியன்ஷிப் வந்துருந்தது.